வணக்கம் மக்களே, செல்வத்தை ஜெயிக்கும் மனமார்ந்த அன்போடு உங்களெல்லாம் வரவேற்கிறேன். இன்றைக்கி தேதி 6/6/2025 வெள்ளிக்கிழமை. ஸோ வணக்கம். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை. ஸோ டைம் பார்த்தேன் 9:10 தெரியுதா, 9:10. ஸோ அதனால் சரி கொஞ்சம் பேசி வீடியோ போட்டுடலாம். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் என்ன இன்றைக்கி சமைச்சேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா டே பை டே தான் நான் இப்போ வந்து எல்லா ப்ரொவிஷ்னல்ஸ் வெஜிடபிள்ஸ் கூட டே பை டே தான் வாங்கிக்கிறேன். நான் ஷூட்டிங் போயிட்டால் தம்பி ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணிக்கிறான். ஸோ அதனால் வந்து பெருசாக ப்ரொவிஷ்னலும் வாங்கலை, இதுவும் வாங்கலை. அவன் நான் பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணி. வீட்டில் இருந்தால் நான் என்ன சமைச்சாலும் அதை அவன் என்ன சொல்கிறது சாப்பிட்டுப்பான். ஷூட்டிங் போயிட்டு வர அன்றைக்கி அவன் என்ன சமைச்சாலும் நான் சாப்பிட்டுப்பேன். ஸோ அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக உப்பு பருப்பு அண்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணேன். ஆனால் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அப்படியே நின்றுச்சு, உப்பு பருப்பு மட்டும் தீந்துருச்சு. ஸோ காலையில் ஓடுறமேன்னு சொல்லிட்டு ஓடியாச்சு. இப்போ வந்தாச்சு. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. நேற்று வந்து வெயிலே சீக்வன்ஸு உங்களுக்கு தெரியுதா, டேர்ன் பார்த்திங்களா? நேற்று வெயில் சீக்வன்ஸில் இருந்து உங்களுக்கு அந்த டேர்ன் தெரியுதான்னு எனக்கு தெரியல. கையில் தெரியுதா, ஃபுல் டேர்னு, ப்ளவுஸ் போட்ட இடமெல்லாம் ஃபுல் டேர்னு. நேற்று கிட்டத்தட்ட எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. ஒரு மணி நேரம், ஒரு 10 to 11 மணி வரைக்கும் ஒரு வெயில். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 4:30 வரைக்கும், 4:45 வரைக்குமே ஒரு வெயில் சீக்வன்ஸ், வெளியில் சீக்வன்ஸ் தான். அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக எனக்கு வந்து டீஹைட்ரேட் மாதிரி ஆயிடுச்சு. டீஹைட்ரேட் மாதிரி ஆகிட்டு சுத்தமாக அந்த டைம் வந்து எனக்கு தண்ணி குடிக்க முடியல. ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அந்த வெயிலில் இருந்ததுனால டக்குன்னு அந்த ஏசியில் போயிட்டு, நம்ம ஒருத்தருக்காக ஏசி ஆஃப் பண்ண மாட்டாங்க இல்லையா, எப்போயுமே கோஆர்டிஸ்ட்லாம் கூட இருப்பாங்க இல்லையா. நான் அதனால் எப்பயுமே ஃபீவர் வந்தாலும் சரி, கோல்டு இருந்தாலும் சரி, அந்த லேடிஸ்க்கு ஒரு 3-4-5-6 லேடிஸு 3-4 லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஓரமாக ஏசி வராத இடத்துக்கு போய் உட்காந்துருவேன். யாருக்காகவும் யாரும் அங்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு பார்த்தா இந்த வெயிலில் இருந்ததுக்கும் அதுக்கும் வந்து டீஹைட்ரேட் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம குடிச்சிட்டு வெளியில் போனோம் அப்படின்னா அந்த கார் ஷார்ட்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்து வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 3 hours நாங்கள் வெளியில் போயிட்டோம். அந்த 3 hours வெளியில் நிற்கும்போது நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு ஏரியாவாக இருக்கும், நம்மளோட ஸ்பாட் ஒரு ஏரியாவாக இருக்கும். அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். நேற்று போன ஸ்பாட்டு பேர் எனக்கு டக்குன்னு வாயில் வரல. பூந்தமல்லி தாண்டி AGS காலேஜெல்லாம் தாண்டி சவிதா டென்டல் காலேஜ்க்கு பேக் சைடில் ஏதோ ஒரு நியூ லொக்கேஷன்ஸு. என் வாழ்க்கையிலேங்க யுவராஜ் வேறு ஊருக்கு போயிட்டானா, அதனால் என்ன பண்ணுறது, ஆட்டோ தான் மேக்ஸிமம். எனக்கு ஆட்டோ ரைடு ரொம்ப பிடிக்கும், பைக் ரைடு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போயிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணால் போகிறாங்க ஒரு 40 நிமிஷம் வந்து நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறேன். பட் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை சந்து நான் பார்த்ததே இல்லை. அத்தனை சந்துக்குள்ளே அப்படியே பூந்து போனார். மெயின் ரோடே அவர் எடுக்கல. எப்படியோ ஒரு வழியாக போயிட்டு ஒரு வழியாக ஆகிட்டு என்னால் வேறு இப்போ என்ன சொல்கிறது, அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாது வேறு, தலையில் இது இருக்கிறதுனால, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ உங்ககிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால வீடியோ போட்டேன். உண்மையாலுமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு மே மந்த்து, அதுக்கு மே மந்த் ஃபுல்லாக கரெக்டான ஒரு டீப் ஸ்லீப்பே இல்லை எனக்கு. நான் கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சின்ன சத்தம் கேட்டால் கூட நான் எந்திரிச்சிடுவேன். ஸோ என்னோடய மைண்ட் வந்து வேக்கப்லேயே இருக்குது, டீப் ஸ்லீப்லாம் போகவே போகாது. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தங்கச்சி வந்தாங்க, நான் ஊருக்கு ட்ராவல் பண்ணேன். ஃபுல் ட்ராவல் பண்ணி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இங்கேயுமே நார்மல் ஷூட்ஸ் வச்சா கூட யாருமே இங்கே வைக்கிறதில்ல. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அகரம் லொக்கேஷன் நான் சொல்லிட்டேன், விருகம்பாக்கம் டு அகரமுக்கு போகிறதுக்கு 40 கிலோமீட்டர்ஸ், திரும்ப வரத்துக்கு 40 கிலோமீட்டர்ஸ். ஒரு நாள் ஈஸியாரும் சேம் 30, 28 எவ்வளோ ஆச்சு, மோர் தென் 56 கிலோமீட்டர்ஸ். நேற்று போனது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 27 கிலோமீட்டர்ஸ் வரும் நேற்று போனது. அதை விட்டு நீங்கள் சிட்லப்பாக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிட்லப்பாக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டும் பார்த்திங்கன்னா மோர் தென்
20-40 கிலோமீட்டர்ஸ் டெய்லி இப்படி வந்து ட்ராவல்னு இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியல. நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து ட்ராவலிங் தான் அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ போகிற வரைக்கும் போட்டுன்னு விட்டாச்சு. என் ஹேர் வேறு பயங்கர லாஸ் ஆகுது. நார்மலாக வந்து ஆயிலை தவிர வேறு எதுவும் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. என்ன சொல்கிறது, அந்த வெந்தயம் நம்மலாம் சொல்கிறாங்களே அரைச்சி போடுறாங்க இல்லையா, தயிர் கூட போட்டதில்லை. பிகாஸ் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி இன்னும் தலைவலி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்து வந்ததுக்கப்புறம்தான் நம்மளால் இந்த நார்மல் லைஃப் ஸ்டைலில் வாழ முடியாதோ அப்படின்ற ஒரு திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வரும். எப்போவுமே இருக்கும்போது எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. ஸோ அதுக்காக அட்வான்ஸ்டாக நீங்களும் உங்களோட ஹெல்த் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நம்மளோட ஒர்க் வந்து எப்போவுமே நம்மளுக்கு முக்கியம்தான். ஒர்க் இல்லைன்னா நம்மளை ஒருத்தவங்க கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, இவ்வளோ தான் என் முடி தெரியுதா, நான் கட் கூட பண்ணலை. ஸோ அதனால் ஒர்க்கை விட ஜாஸ்தி நம்மளுக்கு உடல் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் என்ன மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக நீங்களும் இருக்காதீங்கிறதுக்கு இந்த வீடியோஸ். அதே மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கான நேற்று அந்த வெயிலெலாம் வந்து மரண வெயிலாக அடிக்குது, முடியவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி, இளநீர் கிடைக்க முடியாதவங்க மோர்ஸ். நான் எப்போவுமே நான் உண்மையே சொல்லுவேன், எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எந்த வித தகுதியும் இல்லை. ஏன்னா நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் எனக்கு நேற்று வந்து அது என்ன சொல்லுவாங்க, சூடு பிடிக்கிறது இல்லையா, சூடு பிடிச்சிக்கிச்சு, டக்குன்ட்டு சூடு பிடிச்சிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட் வேறு. எப்படி நம்ம சொல்கிறது, அந்த யூரின் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, குடி தண்ணியாக கட்டக்கு முட்டிக்குன்ட்டு ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணியை இம்மீடியட்டாக குடித்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் லெமன் கிடைக்கல, இல்லாட்டி அந்த ஸ்பாட்டுக்குள்ளேங்க ஜொமேட்டோ வரல, ஒன்றும் வராது. ஸோ அதனால் வேறு ஆப்ஷன்ஸே இல்லாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தேற்றிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட்டாக தூங்கினேன். ஒரு 6 to 8 hours நான் டெய்லி தூங்கினாலே எனக்கு ஓரளவுக்கு பாடி நல்லாயிருக்கும். பட் அதை நான் பண்ணுறதில்ல. லீவ் டைம் காமாக இருக்கும்போது மட்டும்தான் என் மைண்ட் வந்து அதை ஏற்றுக்கும். ஓகே இன்றைக்கி ஷூட்டிங்கில் தூங்கலாம் அப்படின்னு. இல்லாட்டி 6 மணிக்கெலாம் ஒரு அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுனால இப்படி பார்ப்போம். ஏன்னா நான் லேட் நைட் ஸ்லீப்பர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்பயுமே தூங்கிறதுக்கு 1 or 2. ஷூட்டிங்லாம் சுத்தமாக தூக்கம் வராது, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஓடணுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன மாதிரிலாம் எத்தனை பேர் இருக்கீங்க? எப்போவுமே இன்றைக்கும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 11 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னமுமே எனக்கு அந்த ஷூட்டிங்னா எந்திரிச்சு போகணுன்னா அந்த பயம், பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்னை ஒருத்தவங்க கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுனால. இன்னை வரைக்கும் அந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டது இல்லை. ஸோ அதனால் ஓடிடுவேன், நான் மேக்ஸிமம் ஓடிடுவேன். எதுக்கு நம்ம திட்டு வாங்கணும், நேரமாக போயிட்டு உக்காந்துடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள்கிட்டையும் பேசின மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக பேசிட்டேன். ஸோ நம்மளோட மருமகள் சீரியலில் வந்து என்ன வரப்போகுது, இது கம்பைன் ஆகி மருமகளும் 3 முடிச்சும் கம்பைன் ஆகி வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் சொன்னீங்க திருமகள். ஆமாம், திருமகள் இன்னும் என் மனசில் திருமகள் இருக்குது, அருவி இருக்குது. சாரி, மருமகள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தங்கமகள், ஒரே தங்கமகள், மருமகள், அப்புறமேட்டு என்னது திருமகள், இதே தான், ஒரே மகள் தான். நானே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், திருமகள் முடிஞ்சது, மருமகள் வந்தது. இல்லை, திருமகள் முடிஞ்சது, அருவி வந்தது. அதுக்கப்புறம் மருமகள் வந்தது. மருமகள் நடிச்சிட்டே இருக்கேன், தங்கமகள் வந்தது. டாடா, நானே ஒரு தங்கம்தான், சும்மா சொல்லிக்கிட்டேன். சரிங்க, பாய். உங்கள் கூட இந்த இந்த அட்லீஸ்ட் இந்த வழியாக கான்வர்சேஷன் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவார்டு வாங்கினதுக்கு நிறைய பேர் என்னை வந்து பாராட்டியிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். உங்களுக்காக தான் 10 நிமிஷம் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி விடுறேன். பாய். லவ் யூ. சில் வித் ஜிவியா. என்ஜாய் பண்ணுங்கள். இதனால் ஒரு யூஸும் கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பும் என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு லவ்வும்
இது மூலிமா நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களே ஒரு குடும்பமாக நினச்சி எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதுதானே தவிர யூடியூப்னால் இப்போ வரைக்கும் 4 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி இப்போ வரைக்கும் நான் யூடியூப் எடுக்கலை. இப்போ வரைக்கும் நான் அதை அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. என்ன ஜீவி சொல்கிறீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோஸ் YT ஸ்டூடியோவிலேருந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 30 டாலர் என்னமோ 4 வருஷத்துக்கு வந்திருக்கு. நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எல்லோரும் சம்பாதிக்கிறத விடுறியா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? ஸோ உங்களுக்கும் எனக்குமான இது ஒரு பந்தம். ஸோ இது மூலிமா நான் காசு சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கலனாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட போயிடக்கூடாது. 4 விஷயம் நல்லது உங்களுக்கு சொல்லலாம். எனக்கு ஏன்னா சொல்கிறதுக்கு இப்படியெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கோ இல்லை ஷேர் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. எனக்கு வர வர ஃபோனில் பேசுகிறதுக்கு கூட பிடிக்க மாட்டேங்குது. அமைதியாக இருந்துட்டால் போதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் நினைக்கிறது கரெக்டாக தப்பா? நீங்கள் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுறவங்க மட்டும்தான் இது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.